தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்ன, இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி தினமும் லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா தேர்தல் நன்னடத்தை விதிகள்னு சொல்லுவாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எக்ஸிக்யூட்டில் இருக்கும். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறையில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு 50,000க்கு மேலே நீங்கள் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் அந்த பணத்துக்கான ப்ராப்பரான பில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி அந்த பணத்துக்கு ப்ராப்பரான பில்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் உங்கள் அமௌண்ட்டை சீஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பொதுமக்களுக்கு இலவசமாக எந்த ஒரு பரிசு பொருளும் கொடுக்கக்கூடாதுங்க. இது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். மூணாவதாக, எந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங் வால்ஸ்லையும் பிரிட்ஜஸ்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் இந்த மாதிரி பொது இடத்துல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களோட வால் ஸ்டிக்கரையோ இல்லை அவங்க வால் டிராயிங்கையோ வரையக்கூடாதுங்க. நாலாவதாக, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜாதி மத இனம் மொழி இதை அடிப்படையாக வச்சு பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாது. தென் ஃபைனலாக, லவுட் ஸ்பீக்கரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன நேரத்துக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் கமிஷன் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் இந்த வருஷம் புதுசாக எலெக்ஷன் சம்மந்தமான ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால தான் நிறைய பொதுமக்கள் ரீசெண்டாக கடந்த 3 நாளில் நிறைய பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போய் பறக்கும் படை அதை ஜப்தி பண்ணதை நான் நியூஸில் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 50,000க்கு மேலே பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு பில் வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.